வரும் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் தமிழக பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு குறித்து தினமும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று முதலமைச்சர் விஜயின் கையில் உள்ள காவல்துறையின் எதிர்பார்ப்புகள் குறித்து பார்க்க இருக்கிறோம். ஆட்கள் பற்றாக்குறை, பணிச்சுமை, நீண்ட நேர வேலை காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளாகும் காவலர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் கட்டாய விடுமுறை கிடைக்குமா என எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர். இதுகுறித்து தமிழ்நாடு காவலர் குடும்ப நல கூட்டமைப்பினரின் பேட்டியை இப்போது பார்க்கலாம். ஒரு காவலராக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ரவுடிகளை பிடிக்க செல்லும்போது கொலை செய்யப்பட்டாலோ அல்லது உயிர் சேதாரம் ஏற்பட்டாலோ 1 கோடி ரூபாய் அந்த காவலர் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று அரசாணை இருக்கிறது. புதிய அரசு முதலமைச்சர் அவர்கள் அதை நிரந்தரமாக ஒரு ஜிஓவை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். காக்கி உடையில் உள்ள சில்வர் பட்டன் அதை தவிர்த்து சாதாரண பட்டன் அமைக்க வேண்டும். போலீஸார் குடும்பங்களுக்கு தனி ஸ்கூல் மாவட்டம் வாரியாக தமிழ்நாடு முழுவதும் மற்ற மாநகராட்சியில் மற்ற அரசு துறையிலெல்லாம் ஒவ்வொரு ஆதி திராவிடர் பள்ளிகளும் மற்ற நாடார் பள்ளிகளும் அந்த இதெல்லாம் இருக்குது. அதனால் காவலர் குடும்பங்களுக்கென்று ஒரு பள்ளிக்கூடம் மாவட்டந்தோறும் ஏற்படுத்தி தர வேண்டும். 2ஆம் நிலை காவலர்கள் முதல் காவல் ஆய்வாளர்கள் வரை மாவட்டத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் 3 ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும். 6 மாதம் 3 மாதத்திலே அவர்களை இடமாற்றம் செய்து தொலைதூர மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்கிறார்கள். அந்த குடும்பம் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறது. அதனால் மாவட்டம் விட்டு மாவட்டம் போடும்போது பக்கத்து மாவட்டங்களுக்கு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் போட வேண்டும். அதை நிறைவேற்றி தரணும். இப்போது 4000 பேருக்கு மேல் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் டிரான்ஸ்ஃபர் கேட்டு மாவட்டம் விட்டு மாவட்ட டிரான்ஸ்ஃபர் கேட்டு, குறிப்பாக டேட்டா என்ட்ரி தகவல் பதிவு உதவியாளர் மற்றும் வரவேற்பாளர்கள், 2ஆம் நிலை காவலர்கள் முதல் காவல் கண்காணிப்பாளர்கள் வரை கேட்க அவங்களெல்லாம் டிரான்ஸ்ஃபர் போடாமல் இன்னமும் அங்கே நிர்வாக பிரிவில் அப்படியே முடங்கி கிடக்கிறது. இந்த 4000 போலீஸ் குடும்பங்களும் இன்றைக்கி டிரான்ஸ்ஃபர் கிடைக்காம குழந்தை குட்டியோடு அவஸ்தைப்படுகிறாங்க. காவலர் குடும்பங்களுக்கு என்று தனியார் மருத்துவமனையில் இலவச சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி. இப்போ ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் முறையாக தாவேக அரசினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதே ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக தான் இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காவல்துறை அப்படிங்கிறது முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய, முதலமைச்சரின் கையில் இருக்கக்கூடிய ஒரு இலாக்கா. அப்படிங்கிறப்ப இதற்கான எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? நிதி ஒதுக்கீடாக இருக்கட்டும், நவீனமயமாக்கல், நிர்வாக சீர்திருத்தங்கள், அவர்களுக்கான பணிச்சுமை, என்னென்ன எதிர்பார்ப்பு காவல்துறை மத்தியில் இருக்கு? வணக்கம் ஃபரிதா. தமிழக முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய பட்ஜெட் மிகவும் ஒரு பெரிதான எதிர்பார்ப்பாகவே இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து முதல் முறையாக இந்த பட்ஜெட் ஆனது தொடங்க இருக்கிறது. இதில் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் காவல்துறையினர் மிகவும் ஒரு பெரிதும் ஒரு எதிர்பார்ப்பாகவே பார்த்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக பல ஆண்டுகளாக காவல்துறையினர் தங்களுடைய ஊதிய உயர்வு, அதாவது வெளி மாநிலத்தை போன்றே ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலேயே காவலர்களுடைய பேசிக்ஸ் அலவன்ஸ் என்று சொல்லக்கூடிய 18,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் இருக்கின்றது. அது மிகவும் ஒரு பெரிதமான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் பல ஆண்டுகளாக காவலர்கள் தங்களுடைய சட்டையில் பயன்படுத்தக்கூடிய சில்வர் பட்டன் அதனை மாற்ற வேண்டும் என பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இதற்கு முன்னதாக இருந்த அரசும் சரி, அதற்கு முன்னதாக இருந்த அரசும் சரி, அந்த கோரிக்கைகளை இதுவரை அவர்கள் செவிசாய்க்கவில்லை. அந்த பட்டனுடைய சில்வர் பட்டன் என்பதை நார்மலாக அவர்கள் காக்கியில் இருக்கக்கூடிய பட்டனாக மாற்றினாலே அரசுக்கு வருடந்தோறும் 85 லட்சம் வரை இந்த இழப்பீடு என்பது இருக்காது என தெரிவித்திருக்கிறார்கள். அதனை அடுத்து சுழற்சி முறையில் அவர்களுக்கான
பணி, அதாவது 8 மணி நேரம் ஷிஃப்ட் போன்று அவர்கள் பணியாற்ற வேண்டும் என விரும்புகிறார்கள். காவல்துறையில் அது சாத்தியமில்லை என்றாலும் காவல்துறையினர்கள் அது ஒரு பெரிதான ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதே போன்று மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லக்கூடிய காவலர்களுக்கு தங்குவதற்கான ஒரு இடம், அதாவது வருடம் வருடம் பசும்பொன்னில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் வருடம் ஒரு அரசு நிகழ்ச்சியாகவே நடைபெற்று வருகிறது. அந்த நிகழ்ச்சியில் பந்தோபஸ்துக்கு என்று செல்லக்கூடிய காவலர்கள் அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் அந்த இடத்தில் தான் தங்க வைக்கப்படுகிறார்கள். இது போன்ற ஒரு அரசு நிகழ்ச்சிகள் வருடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் காவலர்கள் தங்கக்கூடிய இடங்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும். இது மட்டுமில்லாமல் பல்வேறு கோரிக்கைகள், அதாவது காவல்துறை பணிபுரியக்கூடிய ஆளுநர்கள் அதே போன்ற அவருடைய குடும்பத்தினர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே அதாவது இன்சூரன்ஸ் போடப்பட்டிருக்கிறது. அந்த இன்சூரன்ஸ் பொறுத்தவரை அவர்களுடைய தாய் மற்றும் தந்தை அவர்களுக்கும் எலிஜிபிள் இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் 20 ஆண்டுகள் பணி முடித்தால் அவர்களுக்கு உதவி ஆய்வாளர் பணியும், அதே போன்று 30 ஆண்டுகள் பணி முடித்த பிறகு ஆய்வாளர்கள் பணியும் வழங்க வேண்டும் என ஒரு கோரிக்கையானது இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய அந்த யூனிஃபார்ம் உடைய அலவன்ஸ் 4500 ரூபாய் இருக்கிறது. அது 2 மடங்காக வழங்க வேண்டும் என பல முறை காவல்துறையினர் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதுவும் இதுவரை செவிசாய்க்கப்படவில்லை. அதனை தொடர்ந்து ரிஸ்க் அலவன்ஸ், அந்த ரிஸ்க் அலவன்ஸ் அதாவது ஒரு காவல்துறையினர் வெளி மாநிலத்திற்கு சென்று பணியாற்றும் பொழுது அவருக்கு ஏதேனும் உயிரிழப்பு ஏற்பட்டால் அதனை உடனடியாக அந்த பணத்தை அதிகரித்து தர வேண்டும் என அந்த ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை காவல்துறையினர் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பழைய பென்ஷன் திட்டம் அதனையும் கொண்டு வர வேண்டும். இது போன்ற ஒரு கோரிக்கைகளை காவல்துறையினர் வைத்திருக்கிறார்கள். பணியிலிருந்து உயிரிழந்த காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் அந்த பணத்தை உயர்த்தி தர வேண்டும். இது போன்ற பலவிதமான கோரிக்கைகளை காவல்துறையினர் கடந்த ஆட்சியிலும் சரி அதற்கு முன்னதாக ஆண்ட ஆட்சியிலும் சரி கோரிக்கைகள் வைத்தாலும் இதுவரை செவிசாய்க்காமல் இருக்கின்றது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்து முதல் பட்ஜெட் வருகின்ற 5ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு அந்த பட்ஜெட் எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்விக்குறி தமிழக காவல்துறையில் எழுந்திருக்கிறது. இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை காவல்துறையினர் பெரிதும் எதிர்பார்த்து வருகிறார்கள். இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுமா? அதே போன்று இவர்கள் அதாவது தமிழக வெற்றிக் கழகம் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் கொடுத்த அந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படுமா என்கிற பல்வேறு கேள்விகளோடும் அது எதிர்பார்ப்புடன் தமிழக காவல்துறையினர் எதிர்பார்ப்புடன் இருந்து வருகிறார்கள். ஃபரிதா.